தான் மக்களே மிரண்டு போற அளவுக்கு யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. உண்மையில டாஸ்க் பாத்தீங்கன்னா வேற லெவல். அது சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு டாஸ்க். அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்கிறப்ப அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அங்க சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு நீங்க அடுத்தடுத்து அந்த டேவை கொண்டு போகணுமே தவிர்த்து அந்த இடத்துலயே நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. பாரு தான் பண்றாங்க. பாரு வந்து பண்றதை தவிர்த்து திவாகர் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டுற ட்ரிகர் பண்ணி திவாகர் அந்த டாஸ்கே சொதப்பிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம ரம்யா ஜோவை பயங்கரமா நம்ம எஃப்ஜே சொல்லியிருப்பாரு. இந்த கொலாடி சண்டைன்னு பாத்தீங்கன்னா பாரு அண்ட் ரம்யா ஜோ. பாருவை நம்ம பார்த்துட்டோம், ரம்யா ஜோ இன்னும் பார்க்கல. ஆனா ரம்யா ஜோவை மட்டும் வாய திறந்தானா இங்க இருக்கு யாராலும் தாங்க முடியாதுன்னு சொல்லாரு. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரம்யா பேசுறப்ப நம்ம திவாகர் ஓவரா பண்ண, பாரு ஓவரா பண்ண, ரெண்டு பேரையும் அடிச்சு நொறுக்கிட்டான். நீங்க ரம்யா வந்து அப்படியே விட்டுறணும். இந்த எஃப்ஜே லூசுக்கு முன்னாடி அவன் பேசுறப்ப யாரா வந்தா மட்டும் போங்க யாரும் வராதீங்க அப்படின்றான். ஆனா இவன் மட்டும் யார் பேசணும் உள்ள போயிட்டு போ உட்காரு 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 உட்காருன்றா. கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கு. ஆனா ரம்யா பயங்கரமா பாயிண்டா கேள்வி கேட்டு அழகா பார்வை லாக் பண்ணாங்க. திவாகரை நோஸ் கட் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு பேரை அடக்கக்கூடிய சக்தி, இந்த ரெண்டு பேரைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யுக்தி நம்ம ரம்யா ஜோக்கிட்ட இருக்குங்கிறது என்னோட அகுமானம். உங்களோட அகுமானம் என்னங்கிறத நீங்க வந்து சொல்லிட்டு போங்க மக்களே. அதனால பாத்தீங்கன்னா வீக்கெண்டே வந்துடுத்து. இது மாதிரி வடிவல் காமெடி இருக்குல்ல, பேசிக்கிட்டே இருக்கானே தவிர்த்து பாம்ப விட மாட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு ப்ரோமோ யார வர போறாங்கன்னு சொல்லி அவங்களோட ப்ரோமோலாம் போட்டு விட்டாங்க. பட் ஆனா யாரும் உள்ள வந்த பாடு தெரியல. இல்லைங்கன்னா வீக்கெண்டுக்குள்ளதான் வந்து மக்கள் முன்னாடி விஜய் சேதுபதி பேசி அனுப்புவார் போல இருக்கு. சீக்கிரமா அனுப்பி விடுங்க ஐயா. அவங்க வந்தாச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்குறாங்களாங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்சிச்சிங்க. வேற பெருசா சொல்றதுக்கு இல்ல. அடுத்த வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விக்கி.